ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். காஞ்சி சங்கர மடத்தில் ஒரு நாள் காலையில் ஏழை சிறுவன் ஒருவன் மகா பெரியவரை தரிசிக்க வந்தான். சுவாமிக்கு அளிக்க துளசி மாலை ஒன்றை வைத்திருந்தான். வரிசையில் நின்றவர்கள் வில்வம், எலுமிச்சை, ரோஜா மாலைகளுடன் இருந்தனர். சிலர் ஏளனத்துடன் சிறுவனை பார்த்தனர். காரணம், அவனது மாலை சணல் நாரில் கட்டப்பட்டிருந்தது. ஏழை என்பதால் வீட்டிலிருந்த சணலால் அவன் கட்டி இருக்க வேண்டும். ஆனால் பெரியவரின் அருட்பார்வையோ சிறுவன் மீது விழுந்தது. இங்கே வா என கையசைத்தார் மகா பெரியவர். ஓடிய சிறுவன் மாலையை அவரின் திருமுன் வைத்து வணங்கினான். மாலையை எடுத்துக்கொண்டே, இன்று உனக்கு பரீட்சையா என்றார் மகா பெரியவா. ஆமாம் சுவாமி, கணக்கு பரீட்சை என்றான் சிறியவன். மகா பெரியவர் தன்னிடம் பேசுகிறார் என்ற பெருமிதம் அவன் முகத்தில் பிரகாசித்தது. இந்த மாலை நீயே கட்டினதா என்றார் மகா பெரியவா. ஆமா, எங்க வீட்டில் துளசி செடி இருக்குல்ல, அதை பறிச்சு நானே கட்டினேன். இன்னைக்கு கணக்கு பரீட்சை, அதான் சுவாமிகள் கிட்ட கொடுத்து ஆசி பெற வந்தேன் என்றான் சிறுவன். மகா பெரியவாதை தன் தலை மீது வைத்தார். மாலை எப்படி இருந்தால் என்ன, அவனது பக்தியை அல்லவா நாம் பார்க்க வேண்டும் என்பது போல அனைவரையும் பார்த்தார் மகா பெரியவர். பரீட்சையை நன்னா எழுது, நிறைய மார்க் வாங்கு, சேமமா இரு என ஆசியளித்து துளசி மாலையை பிரசாதமாக அவனுக்கே கொடுத்தார் மகா பெரியவர். மீண்டும் சிறுவன் வணங்கி விடை பெற்றான். அங்கிருந்தவர்கள் துளசி இலைகளை பிரசாதமாக கேட்க சிறுவனும் கொடுத்துவிட்டு பரீட்சைக்கு நேரமாச்சு என்று சொல்லிக்கொண்டே சிட்டாய் பறந்தான். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.